ஹாய், ஹலோ, வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானுமே நல்லா இருக்கேன். இது வந்து நேத்து ஈவினிங்கா ஒரு குட்டியா ஒரு விளாக் எடுக்கலான்னு ஸ்டார்ட் பண்ணது தான் இது. நான் இதுவரைக்கும் ஈவினிங் விளாக், மார்னிங் விளாக்லாம் போட்டதில்ல. சரி நம்ம போடுவோம். இனிமேந்து நம்ம போடுவோம். நம்ம இன்ட்ரெஸ்டிங்கா ஏதாவது பண்ணுவோன்ற ஐடியாக்காக தான். ஈவினிங்கில என்ன இருக்கோ அத சாப்பிட்ருவோம். நாங்க இது ஹெல்த்தியா தான் சாப்பிடுவோம். இது இப்படி தான் சாப்பிடுவோம். இது ரிச்சா தான் சாப்பிடுவோம்லாம் கிடையாது நாங்க. என்ன இருக்கோ அதுக்கேத்த மாரி அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடுவோம். சில டைம்ல பசங்களுக்கு கடையிலயும் வாங்கி குடுத்துருவேன். சில டைம்ல வீட்ல பண்ணிடுவேன். சில டைம்ல வந்து எதுவுமே பண்ணாமயே விட்டுருவேன். இப்படி தான் போகும். இந்த பச்சை பயிறு வந்து நான் ஊற வச்சு 1 வீக்கா ஃப்ரிட்ஜில இருக்கு. அத மொள கட்டி போச்சு. இதுக்கப்புறம் இந்த வேஸ்ட் ஆயிடும்னு சொல்லிட்டு, சேர்த்து வேக போட்டுடலான்னு சொல்லிட்டு வேக போட்டேன். பாப்பா வந்து சாப்பிடல. பாப்பாக்கு நான் பச்சை பயிறு குடுத்து, குடுத்து அது மேல ரொம்ப காண்டாயிட்டா. என் கண்ணு முன்னாடியே காட்டாத இத கொஞ்ச நாளைக்கு அப்படின்னு சொல்லி வச்சுட்டா பாப்பா. அவளுக்கு எப்படின்னா ஒரே பொருள் குடுத்தா சாப்பிட மாட்டா. எனக்கு வந்து ஒரு பொருள் பிடிச்சிருச்சுன்னா, அது வீக்லி ஒன்ஸ் ஆர் 2 டைம்ஸ் எடுத்துப்பேன். எப்படி இருந்தாலும் நான் எடுத்துப்பேன். என் பையன் வந்து சில டைம்ல சாப்பிடுவான், சில டைம் சாப்பிடுவான். நானும் என் ஹஸ்பண்டும் கிட்டத்தட்ட ஒரே கேரக்டர் தான். நாங்க எங்களுக்கு பிடிச்சிருந்தா அத வேஸ்ட் பண்ண மாட்டோம். அது சப்போஸ் அதிகமாயிடுச்சுனாலும் வச்சிருந்து கூட சாப்பிடுவோம் நாங்க அத. சரி இது வந்து ஆல்ரெடி வந்து இது கொஞ்சம் குழைய விட்டுட்டோம். இது குழைய வைக்காம பண்ணிடணும்னு சொல்லிட்டு, நான் 2 விசில் வச்சுட்டு உடனே ஓப்பன் பண்ணிட்டேன் இத வந்து. ரொம்ப நேரம் வச்சிருந்தேன்னா, அந்த அந்த ப்ரெஷருக்கு அதுக்குமே இன்னும் குழஞ்சிரும் அது. அந்த மாரி தான் உடனே ஓப்பன் பண்ணி, உடனே நான் எடுத்து வடிகட்டி வச்சுட்டேன். நல்லா வெந்திருந்தது சாஃப்ட்டா எனக்கு தேவையான அளவுக்கு வெந்திருந்து. என்ன ஒண்ணு தப்பு பண்ணிட்டேன்னா, உப்பு கம்மியா போட்டுட்டேன் நானு. உப்பு கம்மியா போட்டதுனால, அதுக்கப்புறம் என்னால அது சேர்த்து வேக வைக்க முடியல. சரி பரவால்ல உப்பு கம்மியா சாப்பிட்டு எங்களுக்கு பழகிடுச்சு. அதனால அது பெருசா எங்களுக்கு தெரியல அது. இது வந்து நெறைய டைப் பண்ணலாம். இது வந்து சர்க்கரை, தேங்காய் துருவி போட்டு சாப்பிடலாம், தாளிச்சு சாப்பிடலாம், எப்படி வேணாலும் சாப்பிடலாம் இது. இது வந்து இந்த கேரளா ஸ்டைல்ல ஒரு தோரன் பண்ணுவாங்க பார்த்தியா? பச்சை பயிறு தோரன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு. இது வந்து என் பையனுக்கும் பிடிக்கும் இது. சரி நம்ம அப்படி பண்ணிக்கலாம். இந்த மாரி பண்ணி சாப்பிடுவோன்னு சொல்லிட்டு, தேங்காய், ஒரே ஒரு பச்சை மிளகா வந்து ஃப்ரிட்ஜிலேயே பழுத்து போச்சு. கலரே சேஞ்ச் ஆயிடுச்சு. அடிக்கிற வெயில்ல என்ன சொல்றது? நம்மளே சுருங்கி போறோம். பாவம் அந்த காய்கறிங்க மட்டும் என்ன பண்ணும்? ஃப்ரிட்ஜில இருந்தாலே அது வாடி வதங்கி தான் போகுது அது. அடிக்கிற வெயில் அந்த மாரி இருக்கு. உண்மையாவே இந்த வெயில எப்படி தப்பிப்போம் கூட தெரியல. உண்மையாவே ரொம்ப ரொம்ப கஷ்டம். இதில வேற லீவ் விட்டாங்கன்னா என் பையன்லாம் வீடே தங்க மாட்டான். கிரிக்கெட் விளையாட போறேன்னு போவான். எனக்கே புரியல இந்த பசங்கள இந்த வெயில்ல என்னடா பண்றதுன்ற மாரி. பாப்பா ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அவ எங்கேயும் போமாட்டா. வீட்ல தான் இருப்பா. என்னன்னா ஏசி ஓடும். இந்த கரண்ட் பில் வந்து நான் தான் திட்டு வாங்குவேன் அவர்கிட்ட. அவள அடக்கவும் முடியாது என்னால. கேட்டா என்னன்னுவா, "வெயில் அடிக்குது என்ன பண்ண முடியும்? அனல் அடிக்குதுன்னுவா." சரி எப்படி இருந்தாலும் வெயில் காலத்தில போறதுக்கு தானே ஏசி நமக்கு. யூஸ் பண்ணிக்கிட்டோன்னு சொல்லிவிடுவேன். அவர் என்ன தானே கேள்வி கேட்பாரு. கேட்டா நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ற மாரி தான் இருக்கும். இது வந்து அந்த பச்சை மிளகா, சீரகம் இத போட்டு நல்லா அரைச்சு எடுத்து வச்சுக்கணும். தேங்காய் எண்ணெயில தாளிச்சு பாருங்க. செம்ம டேஸ்டியா இருக்கும். இன்னும் கூட கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் போடலாம். நான் கொஞ்சம் கம்மியா தான் போட்டேன். தேங்காய் எண்ணெயில சாப்பிட்டா அப்படி இருக்கும். அந்த தேங்காய் எண்ணெய் கூட கடுகு போட்டுட்டு நம்ம அரைச்சு வச்சோம்ல அந்த தேங்காவோட பேஸ்ட்டு அதையும் போட்டுட்டு நல்லா அதிலயே அந்த தேங்காய் அது போடும்போதே அந்த ஸ்மெல் இருக்கு பார்த்தீங்களா? அப்படியே இந்த கேரளாக்கே போன மாரி இருக்கும் நமக்கு. உங்களுக்கு கேரளா ஃபுட் பிடிக்குமான்னு சொல்லுங்க. எனக்கு இந்த கேரளா ஃபுட்டு, ஆந்திரா ஃபுட்டு எல்லாமே சாப்பிடுவேன். இதுதான் சாப்பிடுவேன், அதுதான் சாப்பிடுவேன். நம்ம எல்லாமே ட்ரை பண்ணணுங்க. இருக்கிற ஒரு வாழ்க்கை. இந்த வாழ்க்கைக்கு எது சாப்பிட்டா எனக்கு எல்லாமே டேஸ்ட் பண்ணி பார்க்கணுன்னு பார்ப்பேன். கொரியன் ஸ்டைல்ல நூடுல்ஸ் கூட தடவ ட்ரை பண்ணி பார்த்துட்டு, நாக்கெல்லாம் எரிஞ்சு காதுல புகை வந்துருச்சு எங்களுக்கு. அந்த மாரிலாம் இருக்கு எங்களுக்கும் என் பசங்களுக்கும். அந்த வாசனை வரும்போதே நானும் நல்லா வதக்கி குடுத்துட்டு, கருவேப்பிலை நல்லா ஃப்ரெஷ்ஷா கருவேப்பிலை போட்டு, இந்த பச்சை பயிரையும் போட்டு நல்லா வதக்கி குடுங்க. உங்களுக்கு வேணா இந்த ஸ்டேஜில கூட நம்ம இன்னும் கூட கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் போட்டுக்கலாம். நான் போடல. அப்படியே இறக்கிட்டேன். ஆனா போட்டிருந்தா இன்னமும் கூட நல்லா வாசனையா இருக்கும் இது. இது வந்து அப்படியுமே சாப்பிடலாம். இது வந்து சாப்பாடுக்கு வந்து இந்த சாம்பார் சாப்பாடு, ரசம் சாப்பாடு இதுக்கெல்லாம் கூட நல்லாயிருக்கும். எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இது. நாங்கலாம் விரும்பி தான் சாப்பிடுவோம். நான் வந்து ஒரே ஸ்டைல்லாம் ட்ரை பண்ண மாட்டேன். என்னென்ன இருக்கோ எல்லாம் நம்ம கண்ல படுறதெல்லாம் ட்ரை பண்ணி பார்ப்பேன். சிலதெல்லாம் சக்ஸஸ் வந்துரும். 1, 2 சொதப்பும். சொதப்புனாலும் அப்படியே விட்டுற மாட்டேன். மறுபடியும் மறுபடியும் ட்ரை பண்ணுவேன். சாப்பாடு விஷயத்த பொறுத்த காம்ப்ரமைஸே பண்ணக்கூடாதுங்க நம்ம வந்து. நல்லா சாப்பிடணும். நல்லா சாப்பிடணும், நல்லா வாழணும். ஆனா ஹெல்த்தியாவும் சாப்பிடணும். என் ஹஸ்பண்ட் சொல்லுவாரு, "நீங்க எங்க ஹெல்த்தியா சாப்பிட்றீங்கன்னுவாரு." நான் சொல்லுவேன், "எல்லாமே சாப்பிடணும்." ஹெல்த்தினா அப்ப இதெல்லாம் யார் சாப்பிட்றது? எதுக்கு இதெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க? அப்படின்னு தான் சொல்லுவேன். அப்புறம் ஒரு பவுல்ல நானும் என் பையனும் மட்டும் போட்டு சாப்பிட்டு பையன் படிக்க போயிட்டான். எனக்கு வந்து ரொம்ப ஸ்டொமக் பெயின் அதிகமாயிடுச்சு அதுக்கப்புறம். என்னன்னு தெரியல திடீர்னு ஸ்டொமக் பெயின் ஓவராவோ போய் படுத்துட்டேன் கொஞ்ச நேரம். டைம் பார்த்தா 8 மணி ஆயிடுச்சு. என்ன பண்ணுறதுன்னு ஒண்ணும் புரியல. அந்த வலி வரும் முகம்லாம் வாடி போச்சு எனக்கு. சரி இந்த அரிசிய வந்து காலையில ஊற வச்சேன். அரைக்கலான்னு சொல்லிட்டு கொஞ்சமா ஊற வச்சேன். 1 கிலோக்கும் கம்மியா தான் ஊற வச்சேன். இட்லி அரிசி வந்து பல்க்கா நம்ம அரைச்சு ஃப்ரிட்ஜில வச்சா 2 நாளா இருக்கு. 3ஆவது நாள் புளிப்பு தன்மை அதிகமாயிடுது இந்த வெயிலுக்கு. அதுவுமே தாக்கு பிடிக்க மாட்டுது. அதுக்கு பயந்துக்கிட்டே வந்து நான் இட்லி அரிசி அரைக்காமயே வச்சிருந்தேன் அவ்வளோ. அப்புறம் அம்மா சொன்னாங்க, "இப்படி கடையில வாங்கிட்டு வந்தா எப்படி உனக்கு செட் ஆகும்? அட்லீஸ்ட் வீட்ல இருக்க கிரைண்டரையாவது போட்டு ஒரு 2 நாளுக்கு ஒரு முறை அரைச்சு வச்சுக்கோன்னு" சொன்னாங்க.
ஆனா மணி 8 ஆனதுனால நான் கிரைண்டரும் போடல. ஏன்னா நான் டிஃபன் வேலைய இன்னும் பார்க்கல. அப்புறம் எங்கேருந்து கிரைண்டர் போடுறது நானு. சரி மிக்ஸியில ஜார்ல அரைப்போம் பெரிய மிக்ஸி ஜார் காணோம். தேடி தேடி பார்த்தேன் கிடைக்கல. இந்த சின்னது தான் இருந்துச்சு. இந்த சின்னதில எத்தன வாட்டி அரைக்கணும்னு கூட எனக்கு தெரியல. ஆனா கன்ஃப்யூஸா தான் அரைச்சேன். இன்னைக்கு நம்ம மாட்டணும் நல்ல வகையா அப்படின்ற மாரி தான் இருந்தது. நல்லா அலசிலாம் வச்சதுனால கொஞ்சம் ஈஸியா இருந்தது எனக்கு. நான் வந்து 1 கிளாஸ் பச்சரிசினா, 1 கிளாஸ் புழுங்கல் அரிசி போடுவேன். இது ரேஷன் அரிசி தான் இது. நான் கடையில வாங்கல இது. கொஞ்சமா வெந்தயம் போட்டு ஊற வச்சுட்டு, இது வந்து 2 கிளாஸ் ஆயிடுச்சா, அப்போ வந்து நான் எடுத்த கிளாஸ்க்கு 1/4 கப்பு தான் உளுந்து போட்டு ஊற வச்சேன். இன்னும் உளுந்து ரொம்ப நேரம் ஊறுனதுனால நல்லா நெறைய வந்துடுச்சு உளுந்து. அத போட்டு நல்லா நைஸா அரைச்சேன். ஆனா அரைக்கும்போது டவுட்டா தான் அரைச்சேன். ஏன்னா நான் மிக்ஸியில அரைச்சதில்ல இதுவரைக்கும். கிரைண்டர்ல அரைப்பேன், இல்ல கடையில குடுத்து அரைச்சுட்டு வருவேன். மிக்ஸியில அரைச்சதில்ல அரைச்சேன். கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு. என்னடா தப்பு வேல பண்ணிட்டோமோ! அப்படின்ற மாரி இருந்தது. செய்வியா? செய்வியா? இன்னொரு வாட்டி இதெல்லாம் பண்ணுவியான்ற மாரி தான் இருந்தது. பாவம் மிக்ஸி வேற கதறுது. சூடாவுது மிக்ஸி வேற. எனக்கு ரொம்ப கஷ்டமாச்சு. கிரைண்டர்லயே போட்டுருக்கலாம் பால் மாறாமன்ற வந்து இன்னும் ஒரு 5 வாட்டி அரைச்சேன். 5 வாட்டி அரைச்சேன். 5 வாட்டியும் வந்து கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது. ஏன்னா மிக்ஸியில அரைச்சு பழகுனவங்க பண்ணிடுவாங்க. நம்மள மாரி புதுசா அரைக்கிறவங்களுக்கு கஷ்டம் தான். ஆனா அரைச்சு கிரைச்சு சக்ஸஸா எடுத்துட்டேன். எடுத்து நைஸா எடுத்து வச்சுட்டேன். என்ன ஒண்ணுனா, நான் வந்து என் ஹஸ்பண்டுக்கு ஃபோன் பண்ணி சப்பாத்தி மாவு காலியாயிடுச்சு. சப்பாத்தி மாவு வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி தான் சொன்னேன் அவர்கிட்ட. அதனால தான் நான் மாவு அரைச்சேன். இந்த மாவு இருந்தா நாளைக்கு நமக்கு உதவுமேன்ற ஐடியாக்காக. என் ஹஸ்பண்ட் என்ன பண்ணாருன்னா, என் பையன்கிட்ட சொல்ல சொன்னேன். அவரு என்ன பண்ணாருன்னா, சப்பாத்தி மாவு வாங்கிட்டு வராம, அதுக்கு பதிலா அவருமே இட்லி மாவே வாங்கிட்டு வந்துட்டாரு. ஐய்யய்யோ! இது ஏங்க வாங்கிட்டு வந்தீங்க? நீங்க தான் சொன்னீங்கன்னு எங்க மேலே பழிய தூக்கி போட்டாரு அந்த மனுஷன். சரி, இதுக்கு மேல இவர்கிட்ட நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. வாங்கிட்டாரு தான். இதுக்கப்புறம் போய் மாத்த முடியாதுன்னு சொல்லிட்டு, அரைச்ச மாவ தூக்கி கொஞ்ச நேரம் வெளிய வச்சுட்டு, அதுக்கப்புறம் உள்ள வச்சுருவேன். நாளைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நாளைக்கு நைட்டுக்கான்னு சொல்லிட்டு, வாங்கிட்டு வந்த மாவ இப்ப இந்த டைமுக்கு நைட்டுக்கு யூஸ் பண்ணிப்பேன் நான் வந்து. எனக்கு வந்து ஈவினிங்ல வந்து எப்பயுமே ஒரே மாதிரிலாம் போகாது. ஒரு நாள் ரொம்ப நல்லா சுறுசுறுப்பா போகும். ஒரு நாள் டல்லா போகும். இது எப்படி இருக்குன்னே நமக்கு சொல்ல தெரியாது. இந்த மாவு வந்து ரூ. 50 இது என்னன்னா 2 தட்டு இட்லி தான் எனக்கு ஊத்த முடியும். ஆனா மாவு அவ்வளோ சாஃப்ட்டா இருக்கும் இட்லிக்கும், தோசைக்கும். ஆனா வந்து ரொம்ப கம்மி. எங்க ஃபேமிலிக்கு வந்து இது ஒன்ஸ் காலியாயிடும். அந்த ரூ. 50க்கு இது வாங்குறத விட நம்ம மாவு அரைச்சுக்கிட்டா நல்லா இன்னும் 2, 3 நாளைக்கு வருமே அப்படின்ற ஐடியா தான். ஆனா இந்த மாவுல இட்லி, தோசை எது சுட்டாலுமே சூப்பரா இருக்கும். நான் மதியானமே தக்காளி தொக்கு வச்சதுனால தப்பிச்சேன் நானு. ஆல்ரெடி வயித்து வலியில இருந்ததுனால அந்த தோசைய ஊத்தி, அதே தக்காளி தொக்கும் வச்சு குடுத்தேன். சாப்பிட்டுட்டாங்க. எந்த தொல்லையும் குடுக்க மாட்டாங்க. அதனால இந்த மாரி ஐட்டம்லாம் இருந்தா, கொஞ்சம் பொடியுமே இருந்தது. அதையுமே வச்சு குடுத்துட்டேன் இவங்களுக்கு. அதனால முடிஞ்சது எனக்கு இந்த வேலை. நைட்டு வேலை, டின்னர் வேலை முடிஞ்சது எனக்கு. ஆனா இதுக்கப்புறம் நமக்கு சாமான் கழுவுறல். நான் சாமான் வந்து அடிக்கடிக்கு கழுவி எனக்கு ஷோல்டர் வலியே வந்துரும். ஒரு கட்டத்துக்கு மேல வெறுப்பாயிடும். என்னடா வாழ்க்கை நமக்கு கிச்சன்லேயே முடிஞ்சிருமோ அப்படின்ற மாரி தான் இருக்கும். எந்த வேலையும் தொடுறதுக்கு முன்னாடி தான் தொட்டதுக்கு அப்புறம் எப்படியாப்பட்ட வேலையும் முடிச்சுருவேன் நான் வந்து. தொடுற வரைக்கும் தான் சோம்பேறித்தனமா இருக்கும். அதுக்கப்புறம் நைட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு 10 மணிக்கா போய் படுத்துருவோம் நாங்க. இதுதான் இன்னைக்கான வீடியோ. அடுத்த வீடியோ என்ன பார்ப்போம். பாய்.